யூடியூப்புக்காரர்கள் ரெடியாக இருக்காங்க என்னை மாட்டி விடுறதுக்கு. அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பெண்ணை சீரியல் பார்க்க முடியாது, சன் டிவியில் வர்றது. இல்லைன்னா பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்க முடியாது இல்லைங்களா. சீக்கிரம் முடிச்சிடுவேன். இன்றைக்கி மழை பெஞ்சது இல்லைங்களா. மழை பெஞ்ச உடனே அதாவது தெருத்தருவா சென்னை பார்த்திங்கன்னா கடலூர் இப்படி 2000 கிலோமீட்டர் 3 நாட்களில் பயணம் செய்த இந்தியாவிலே ஒரு துணை முதலமைச்சர் யார் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின். நாங்கள் இப்படி மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அட பாவிகளா, நேற்று பெய்த மழையில் இன்றை பூத்த காளான்கள் இல்லைங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்கன்னா அந்த இடம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கே போய் நம்ம போய் வழங்கணும். பனையூரில், நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், பனையூரில் கூப்பிட்டு ஒரு 100 பேர்த்துக்கு கொடுத்துட்டு, ஏன்னா மாநாடு நடந்துச்சு. அப்போ பேசினார் பாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும். ஏண்டா அநியாயமாக இருக்குது, நெஞ்சில் போய் குடியிருக்க முடியுமா? என் தலைவன் கலைஞர் சொல்லுவார் பாரு, என் உயிரினும் மேலான அண்டு உடன்பரப்புகளை. இன்னைக்கு நடுங்குது, என் நெஞ்சில் குடியிருக்கும். அவர்களே இவர்களே சொல்ல மாட்டேன். என்ன பைத்தியமா என்னன்னு கூட தெரியல. சரி, நான் கேட்குறேன், ஒரு காலத்தில் ஏண்டா முனுசாமி, ஏண்டா பார்த்தசாரதி, ஏண்டா குப்புசாமி இருந்ததை ஒரு மேடை நாகரிகம் நான் எப்படி அருமையாக வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் புல்லட், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அஜித் என்று வரிசையாக சொன்னேன். அந்த போடா என்று மாற்றி அவர்களே என்று சொல்ல வைத்தது திராவிட இயக்கம், தலைவர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். பஸ்லேயே புட்டுக்குச்சு இல்லையா. சரி, 4 மாசமா காணாத போயிட்டாரு. அப்புறம் என்னன்னா, அம்பேத்கர் விழாவில் எவன் டயலாக் எழுதி கொடுத்தானோ தெரியல. ஏண்டா நாங்களாம் பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுறோம் இல்லைங்களா, சம்பிரதாயத்தை பற்றியாம். சம்பிரதாயம்னு சொல்லிட்டு சம்பிரதாயத்துக்காக நாங்கள் ட்வீட் போடுறோமா, நாங்கள் போய் மழை நீரில் போய் நிற்கிறோமா இல்லைங்களா, நாங்கள் போட்டோ எடுக்கிறோமா? ஏய், நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், 75 ஆண்டு காலம் ஒரே கொடி, கருப்பு சிவப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் வாழையடி வாழையாக. திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று பெய்த மழையில் இன்றை பூத்த காளான் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பெய்த மழையில் நாளை பூக்கும் காளான் கிடையாது. ஒரு இரும்பு கோட்டை தந்தை பெரியாருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு, தலைவர் கலைஞருக்கு பிறகு சுயம்புவாக தோன்றிய ஒரே ஒரு திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நீ அம்பேத்கர் பத்தி பேசு இல்லையா, நான் வேணான்னு சொல்ல. நீ போய் நாளைக்கே முதலமைச்சர் ஆகணும்னா நான் கேட்கிறேன், ஏண்டா என்ன முதலமைச்சர் என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? நீ என்ன பண்ண? தமிழுக்காக என்ன செஞ்ச? நேற்று என்ன பண்ண? அதாவது தப்பா எடுத்துக்காதீங்க. தனி விமானத்தில் யாரை கூட்டிட்டு போனீங்க நான் சொல்ல. அப்படி போடு அருவால மன்மதராசா. நான் சொன்ன அந்த யூடியூப்காரன் நமக்கு வேட்டு வச்சுருவாங்க இல்லைங்களா. தனி விமானம் இல்லையா. ஆக நான் சொல்கிறேன், இன்னைக்கு கண்ணீரோடும் செந்நீரோடும் தூத்துக்குடி மாவட்டத்திலே, அரியலூர் மாவட்டத்திலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அங்கே அந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே மாண்புமிகு அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள் பட்டி தொட்டியெல்லாம் சென்று மக்களுக்காக பணியாற்றி வருகிறார். அரியலூரிலே மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் சாசி அவர்கள் நேற்றிலிருந்து பட்டி தொட்டியெல்லாம் போய் தொகுதி தொகுதியாக மக்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குகிறார். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். மாண்புமிகு விஜய் அவர்களே, நீங்க யாரோ எடுத்து கொடுத்த டயலாக்ல இல்லையா, அழகா ஒருத்தர் பேசினாரு, நான் ரசிச்சேன். யாரோ ஒரு டயலாக்ல பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தை என்ன சொல்ற, அதாவது குறை சொல்ற. நான் வேணான்னு சொல்ல, ஒரு கட்சியை பத்தி நீங்க குறை சொல்லல, நான் வேணான்னு சொல்ல. ஆனா
அடுத்த ஆட்சி மைனஸ் ஆயிரும். என் தலைவன் தளபதி சொன்னாரு 200 சட்டமன்ற தொகுதிகள் ஜெயிக்கினாரு, அதுல என்னையா தப்பு? அத நீ குறை சொல்றியே. இருமாப்போடு 200 தொகுதி வெற்றி பெற வெற்றி தாருங்கள் என்று கேட்கிறீர்கள் என்று எங்களுடைய முதலமைச்சரை பார்த்து கேட்கிறீர்களே விஜய் அவர்களே, நாங்க கேட்க கூடாதா? நீ என்ன பண்ண நாட்டு மக்களுக்காக? நான் ஒன்று மட்டும் சொல்றேன், இன்னைக்கு வந்து ஈவிகேஎஸ் இளங்கோவன் இறந்துட்டாருன்னு நான் ஆழ்ந்த இரங்கலை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து இறந்துட்டாரு. விஜய் அவர்களே, நீங்கள் ஈரோட்டில் நீங்கள் நின்று ஜெயிச்சு பாருங்க, ஒரு 1000 ஓட்டு வாங்க மாட்டீங்க. விஜய் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்காதீங்க இல்லையா? ஏயா நாங்கள் தான் நாங்களாக கிடைச்சோம். எவன் பாரு திமுக, எவன் பாரு திமுக திட்டம் தான் ஃபேமஸாக வரணுன்ட்டு இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெண்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால், தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் செய்தவர், சொல்லாதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். ஆனால் வேண்டுமென்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் நான் ஒன்றை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கமல்ஹாசன் நடிகர், நல்ல நடிகர். அது ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவரே யாரடித்தாரோ யாரடித்தாரோ, அழுதா மனமோ தாங்காது, இனியோ அழுதா தீராது. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவரே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. நல்ல நடிகர், பாடகர். அவரு கட்சி ஆரம்பிச்சார், நான் அவரை தவறா சொல்ல. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காரு. சிவாஜி மாதிரி ஒரு திறமையான ஒரு நடிகர் யாரும் கிடையாது. ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்திலே இப்போது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் துரை சந்திரசேகர் திருவையாறு சட்டமன்றத்திலே தோந்து போனவர் சிவாஜி அவர்கள். அன்றைக்கு வெற்றி பெற்றவர் தான் துரை சந்திரசேகர். இன்றைக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தஞ்சாவூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். நான் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் அல்லவா அன்பு தாய்மார்களே? அப்படி நீ வேணா வந்து ஆக்ஷன் கொடு, வேணான்னு சொல்ல. அப்புறம் ஒருத்தன் அந்த அர்ஜுனு ஆதவா, அவன் மவரைய பாருடா, ஏதோ குதிரை மாதிரியே பேசுகிறான். டேய், உனக்கு வந்து வேறு மேடையே கிடைக்கலையா? அம்பேத்கரை பற்றி பேசி நான் வேணான்னு சொல்ல. உனக்கு என்ன தைரியம்? நீ சொல்கிற மன்னராட்சி அப்படின்ற உடனே எங்களுடைய துணை முதல்வர்கிட்ட போய் கேட்டாங்க. அப்படி ஒருத்தர் வந்து மன்னராட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த ஆளுக்கு ஒரு அறிவே இல்லையா? இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அப்படின்ற மாதிரி. இந்த பைத்தியக்காரா, நீலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ போய் மன்னர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறாயே, உனக்கு ஏண்டா நீ அதாவது போலி லாட்ரி சித்து வித்தவன் வாரிசெல்லாம் திமுகவை பார்த்து மன்னர் ஆட்சின்னா கண்டிப்பா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல மாமனிதர், உண்மையாகவே தக்க நடவடிக்கை எடுத்தார்னா இந்த கூட்டத்தின் சார்பாக அவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விஜய்க்கு எவ்வளவு ஆசை பாரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு விஜய்? என்ன தெரியுமா சொல்றாரு? பேசக்குள்ள சொல்றாரு, கூட்டணியை நம்பி இருக்கிறாங்க, நாங்களாவது கூட்டணி நம்பி இருக்கிறோம். நீ மாநாட்டில் என்ன தெரியுமா சொன்ன? கூட்டணி ஆட்சி தரம் வா, கூட்டணிக்கு வா வான் என்று சொன்னவர் நீ இல்லையா? என்ன உங்ககிட்ட சொன்னாரா? வந்து விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் மாண்புமிகு திருமாவளவன் அவர்கள் சொன்னாரா? அவரை பார்த்துக்கு வந்து அங்கே போய் வந்து எண்ணங்கள்லாம் அங்கே இருக்கு. நான் சொல்கிறேன், என்றைக்குமே விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தலைவர் கலைஞர் மேல் அன்பு வைத்திருக்கிறார். மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மீது அன்பு வைத்திருக்கிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. வாய் அடைக்கு பேசுங்க. நாங்கள் யாரை பற்றியாவது பேசுகிறோமா? நாங்கள் ஏதாவது டீசெண்டாக தானே இருக்கோம்.
தாய்மார்களே, தலைவர் தளபதி மாதிரி ஒரு எளிமையான முதலமைச்சர் யாரும் இருக்க முடியாது. எடுபடாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே கொரோனா. அம்மா செத்தா போக முடியாது, ஆத்தா செத்தா போக முடியாது இல்லைங்களா? அதுவும் ஒரு வீட்டில் கொரோனா வந்துச்சுன்னா அப்படியே கட்டம் கட்டி வச்சிருவாங்க இல்லைங்களா? அப்படி இருந்தது. தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்று வெளியே வருகிறார். சோகத்தோடு பேசுகிறார். கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள், ஏன் உங்களுக்கு சோகம் இல்லையா என்று கேட்டதற்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், உண்மையில் எனக்கு வருத்தம்தான். ஏன் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 37,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 6 மாதத்தில் நான் கொரோனாவை ஒழிப்பேன் என்று சொல்லி மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் கோவேக்சனாக இருந்தாலும் சரி, கோவிஷீல்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஊசி போட்டு உங்கள் உயிரை காப்பாற்றுவர். உங்கள் உயிர் இருக்கிறது என்று சொன்னார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். என்ன நீ பண்ண அந்த நேரத்தில்? நீ என்ன பண்ண விஜய் அவர்களே? நீங்களா என்ன பண்ணீங்க? இந்த நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணீங்க? இன்னைக்கு அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்னைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டார்கள். இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர் மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். திமுகவை அழிப்பேன்றாங்க. இன்னைக்கு ஜெயலலிதாமா உயிரோடு இல்லை. எப்படியெல்லாம் திமுகவை பழி வாங்கினாங்க தெரியுமா? ஒரு முறை அப்படிதான், வரலாற்றை நான் பதிவு செய்ய வேண்டும். ஒரு முறை அப்படிதான் இந்த அம்மா தலைவர் கலைஞர் என்ன பண்ணிட்டாரு, ராகுல் காந்தி ஒரு பேட்டி. அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, நான் அமேதி தொகுதியில் போட்டியிடுகிறேன். இந்த இந்திய நாட்டிற்காக என் அப்பா உயிரை விட்டார். இந்த இந்திய நாட்டிற்காக என்னுடைய பாட்டி உயிரை விட்டார். இந்த இந்திய நாட்டிற்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் போட்டியிடுகின்ற போது சொல்கிறார். தலைவர் கலைஞர்கள் 4 மணிக்கெல்லாம் முரசொலியில் பார்க்கக்கூடியவர் தலைவர் கலைஞர். பார்த்துவிட்டு எழுதுகிறார், உடனே உடன்பிறப்பே, ராகுல் காந்தி பேச்சு கேட்கின்ற போது எனக்கு அழுகை வருகிறது என்று உடன்பிறப்பே கடத்தில் எழுதுகிறார். உடனே இந்த அம்மா, ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கின்ற போது எப்படியெல்லாம் அந்த அம்மா தலைவர் கலைஞரை கருணாநிதி கருணாநிதினு தான் சொல்வார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீலி கண்ணீர் வடிக்கிறாரா என்று. அதாவது பார்த்தீங்கன்னா தப்பாக தான் பேசுவாங்க. ஏன் சட்டமன்றத்தில் கூட ஒரு முறை அப்படிதான், என்னுடைய எதிரி யாருமே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு எத்தனை தூரம் எதிரியே இல்லைன்னாங்க. ஒரு முறை அப்படிதான் சொன்னாங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் பாப்பாத்தி என்னை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே என்று ஆணவமாக பேசினார். நான் அதை நான் அவங்கள திட்டல இல்லைங்களா? ஆனால் அவங்க அப்போல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார். அப்போ எதிர்கட்சி தலைவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அப்போல்லா மருத்துவமனைக்கு செல்கிறார். சென்று விட்டு வெளியே வருகிறார். வெளியே வருகின்ற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அம்மையார் அவர்களை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன். ஒன்றை சொல்கிறார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அதுதான் இன்றைக்கு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா வெளிநாட்டு சிகிச்சை சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அப்படி ஒரு தலைவனை பார்த்து அழிப்பேன் கிழிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம், இந்த நாட்டு மக்களுக்காக போராடுகிறோம், பட்டி தொட்டி எல்லாம் செல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி நான் பார்த்து கேட்குறேன், நம்ம முப்பரு விழா வச்சோம் இல்லையா? பகுதி சாருக்கு தெரியும், முப்பரு விழா வச்சோம். அதில் தலைவர் கலைஞர் போல் நம்ம உட்கார வச்சோம். ஆனால் அதை காப்பி அடித்து இந்த எடப்பாடி பழனிசாமி ஜானகி அம்மாவுக்கு 100ஆண்டு விழா வைக்கிறேன்ட்டு எம்ஜிஆர் பாவம் நான் குறை சொல்ல, நான் அவரெல்லாம் பார்த்ததே இல்லை. அவரை உட்கார வச்சு உடனே அவரு பேசுகிற மாதிரி, அதாவது என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி நல்லா பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறிய. அதாவது ஜானகிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? காப்பி அடிக்கக்கூடியவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. ஒன்றுமே தெரியாது. 5 வருஷமா 4.5 வருஷமா இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி ஒரு எடப்பாடி பழனிசாமி
நம்ம எல்லாம் வாழ வைத்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். வாக்கு என்று சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அமெரிக்கா நாட்டு மாணவர் மத்தியிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி என்று சொன்னால், உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம் எது என்று கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு மாணவன் சொன்னான், உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம், அதாவது பணம் கொடுத்து சொத்து வாங்குகின்ற போது பதிவு செய்கிறோமோ பத்திரம்தான், அந்த காகிதம்தான் உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம் என்று சொன்னான். ஒரு குறும்புகார மாணவன் சொன்னான், என்னை பொறுத்தளவிலே உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம் என் செல்ல காதல் எழுதுகின்ற காதல் கடிதம் தான் உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம் என்று சொன்னான். ஆனால் ஒரு மாணவன் மட்டும் சரியாக விடை சொன்னான். ஜனநாயகத்தில் ஜீவநாடியாக விளங்குகிற வாக்காளர் கையில் வாக்குச்சீட்டு கொடுக்கப்படுகிறதோ பேலட் பேப்பர், அந்த வாக்குச்சீட்டு தான் உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம் என்று சொன்னான். தொடர்ந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி. ஆனால் அந்த போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த செங்கல்ல வந்து மோடிக்கே டாட்டா காமிச்சோரு எங்களுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆக அப்ப வந்தாரு. அப்ப வந்து 39 நாடாளுமன்றம் வெற்றி பெற்றது என்று சொன்னால், என்னைக்கு அவர் வந்தாரோ ராசி. அப்படி இந்த நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து சொன்னதையும் செய்து வருகிறார், சொல்லாதையும் செய்து வருகிறார். அன்பு தாய்மார்களே, அது மாத்திரம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? அவர் ஆட்சியில் என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யல. என்ன செஞ்சார் தெரியுமா? மிக்சி கொடுத்தாரு. மிக்சியை போட்டால் அந்த ஜார் பக்கத்து வீட்டில் விழுந்துருச்சு. கிரைண்டர் கொடுத்தாரு. கிரைண்டரை போட்டால் அந்த கல், மாவாட்டுற கல் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் உளுந்து மண்டை உடைஞ்சி ரத்தமாக போகுது. இதுதாயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் சாதனை. பிஜேபி அவர்களும், அது ஒருத்தர் இருக்கிறார் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, லண்டனுக்கு போனார். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பொய்யே சொல்லக்கூடியவர் தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. நான் கேட்குறேன், 11 வருஷத்துக்கு மேலே ஆச்சே, மோடி என்ன பண்ணார்? தாய்மார்களே உங்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு 5 லட்சம் போடுறேன் அப்படின்னாரு. நம்மளும் என்ன பண்ண தெரியுமா? அதாவது 2000 1000 ரூபா பாஸ்புக் ஓப்பன் பண்ணி போடுறோம். அது ஒரு ஊரில் அப்படிதான். ஒரு அம்மா 3000 வந்து பாஸ்புக் ஓப்பன் பண்ணுது. அவர் சொல்கிறாரு, வீட்டுக்காரர் சொல்கிறாரு, 3000மாம்மா, நான் என்னம்மா டாஸ்மார்க் போகிறதே எடுத்துகிட்டு போயிட்டியாம்மா? யோ கம்புன்றியா, மோடி 5 லட்சம் போட போகிறாரு, நீ வேற நொச்சுன்ட்டு பார்த்து போட்டுட்டு வந்து வரும்னு சொன்ன மாதிரி, வடிவேலு சொன்ன மாதிரி வரும், ஆனால் வராது. அட கடவுளே, நம்மளுக்கு நோட்டீஸ் எப்படி தெரியுமா வருது? நீங்கள் போட்ட கணக்கு செல்லுபடி ஆகாது என்று சொல்லி வெறும் நோட்டீஸ் தான் வருது என்று சொன்னால், இன்னைக்கு ஏமாற்றக்கூடியவர்கள் தான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தினமும் கூச்சல் குழப்பம். ஒரே நாடு ஒரே தேர்தல். நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி, இதையெல்லாம் இவங்க கண்டு கொள்ளல. ஆனால் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அடம்பிடிக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன், இது நாட்டுக்கு தேவையா? இதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லிக்கிட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பு தாய்மார்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மாண்புமிகு இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஓயாமல் நாட்டு மக்களுக்காக ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். தலைவர் தளபதி ஏதோ வந்து புதுசாக வந்து அத்தனை அரசியலுக்கு வரல. அவர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி திருமணமாகி 3 மாதம், அந்த 3 மாதத்துலேயே சிறை சென்றவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். மங்கையின் சுகத்தையும் மதித்தரும் தன்மையையும் மயக்குகின்ற இளம் காற்றையும் மணங்கவர் பூங்காவையும் மலைமுகுட்டு மேகக்கூட்டம் காட்டுகின்ற ஓவியத்தையும் மானதையும் ஓட்டத்தையும் மறுவியலும் காதல் கட்டுரையையும் மனதார ஒன்று ரசிக்க வேண்டிய 23 வயது இளைய பருவத்தில் ஓராண்டு காலம் சிறை சென்றவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். ஏதோ நேற்று தலைவராக வரல,
இந்த இயக்கத்திற்காக எத்தனையோ நாள் 13 வயதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞனையை ஆரம்பித்து படிப்படியாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர் தான் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் தான் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். மக்களுக்காக போராடக்கூடியவர் தான் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அன்பு தாய்மார்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு எந்த கட்சியும் ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு இயக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இயக்கம் திமுக. அப்படி இருக்கின்ற போது இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நம் ஆவணம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆற்றல் மிக்க அன்பு தம்பி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சிற்றரசு அவர்கள் வந்துவிட்டார். எனக்கு பட்டி தொட்டியெல்லாம் வாய்ப்பு கொடுத்தமைக்காக அவருக்கும் நன்றி கூறி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல ஆதரவை தாருங்கள் என்று கூறி, தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.